வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கு மார்க்கெட் நிலவரம் என்னன்னா, காலையில் ஏறின மாதிரி ஏறி கொடுத்ததை டடக்குன்னு பிடிங்கின மாதிரி காலையில் ஏறினது அப்படியே இறங்கி எடுத்துடுச்சு. -126 பாயிண்டில் முடிஞ்சிருக்குது. ஸோ இதில் யார் காரணம் அப்படின்னு பார்த்தா, இன்ஃபோசிஸு ஒரு 2% டமால் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏர்டெல்லு நல்லா இறங்கி இருக்குது. ஓகே, 44 ருபீஸு. ஸோ இது ஒரு 2%, அது ஒரு 2% போட்டு இறக்கி விட்டுட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு யார் ஏற்றி விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபிசிக்ஸ் வேலை எல்லாம் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க போல் தெரியுது மக்கள்லாம். ஓகே, வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து ஸோ இப்போ இது எதனாலனா, இங்கேருந்து அது ரிவர்ஸ் அடித்து போயிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இவங்களுக்கு ஏதோ ஒரு டீல் கிடச்சிருக்குது அதனால். பட் இப்போ இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. 132க்கு போயிட்டு அதுக்கப்புறம் 142 வரைக்கும். ஓகே, இப்படி போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போகிறதுக்கு தான் உண்டான வாய்ப்பு இருக்குது. இது நிலவரம் பார்த்தால். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேதாந்தா அலுமினியம் நல்லா மேலே போயிருக்கிறார். இன்றைக்கி 3.29 ஆல்மோஸ்ட் 4% கிட்ட மேலே போயிருக்குது அலுமினியம் ஸ்டாக்கு. ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, நீங்கள் வந்து மேலே வாங்கிறதுக்கு பதில் இப்போ இதில் ஓகே, இந்த இடத்துக்கு போகாத வரைக்கும் சேஃபு. இப்படி வந்ததுன்னா இங்கே டச் பண்ணாலும் வாங்கிக்கலாம். பட் இந்த கீழே போய் க்ளோஸ் வச்சா வாங்கக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ இது மேலே போயிட்டுருக்குது. அடுத்தது இங்கே வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. 470, ஏன்னா இங்கே ஒரு க்ரீன் இருக்குது பாருங்கள். ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு ஐடிஐபிஐ பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, 3 நாளாக ஓகே, நடுவில் ஒரு நாள் மட்டும் ப்ராஃபிட் புக்கிங்காக பண்ணலான்னு பார்த்தாங்க. பட் இல்லை. ஸோ அதுக்கு தான் இங்கே ப்ரெஷர் க்ரியேட் இது மாதிரி சின்னதாக வருதுனாலே ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது. ப்ரெஷர் க்ரியேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், டம்முன்னு வெடிக்கும் ஏதாவது ஒரு பக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து இப்போது இது வந்து எப்படி போச்சுன்னா, இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வெடிச்சு. ஸோ அப்போது இந்த இடம் பாருங்க, சின்னதாக இருக்குது பாருங்கள். செல்லர்ஸ் வந்து பண்ணவே முடியல, கீழே வர வைக்க முடியல. ஸோ பையர்ஸ் டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. அது மொத்தமாக இது பண்ணி இவ்வளோ பெருசாக 8% கிட்ட ஐடிபிஐ போயிருக்குது. ஸோ இதை உடச்சி போயிருக்குதுன்னா எங்கே வரைக்கும் போகும், நெக்ஸ்ட் இது இருக்குது 98 அப்புறம் 104. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கிறது பிரகாசமாக. இது நீங்கள் வேணும்னா இந்த இண்டிகேட்டரில் பார்க்கணுன்னா 200 கிராஸ் பண்ணி போயிடுச்சு மூவிங் ஆவரேஜை. ஓகே, நான் இண்டிகேட்டர் இல்லாமல் தான் பார்ப்பேன். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்தது. ஓகே, இதுக்கு போய் க்ளோஸ் வைக்கல. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெருசாக போயிருக்கிறது. அண்டு மதர்ஸ் அண்ட் சுமி ஒயரிங் நம்ம வந்து பெரிய என்ன சொல்கிறது, இதுக்குன்னே தனி வீடியோவே போட்டோம். ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தோன்னா, இதுக்கு போய் முடியக்கூடாது. பட் அதுக்கு இதை போய் க்ளோஸ் வச்சா மட்டும் பிரச்சனை. அதுக்கு மேலேயே இருக்கிறதால இது ஒன்றும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது வந்து இப்போதைக்கு ஒரு பையர் சின்னதாக வந்திருக்குறாங்க. இது என்ன பண்ணணும்னா, இது இங்கே வந்தது இல்லையா இவ்வளோ பெருசாக, இது போச்சுன்னா திரும்பி இங்கே வரும், வந்து அப்புறம் தான் போகிறதுக்கு உண்டான வழி இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே க்ரீன் வந்துருச்சுன்றதுக்காக உடனே ஓகே எல்லா பையர்ஸ் வந்துட்டாங்கன்னு இல்லை, செல்லர்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான். அப்போ என்ன, பையர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் ஏட்டி பார்த்துருக்கான். ஓகே, ஸோ மறுபடியும் கொஞ்சம் செல்லு இப்படி வர மாதிரி வந்து பையர்ஸ் அவங்கள விடக்கூடாது. இதுக்கு அப்படி விட்டால் தான் அது போகும். அப்படின்னா ஒரு மாலை மாதிரி இப்படி வரணும். வந்ததுன்னா இந்த இடத்துல சாலிடாக வாங்கிக்கலாம். வாங்கினா இப்படி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வருண் பியூரேஜஸ்ஸு பார்த்தோம். ஸோ எப்படியும் சீசனல் வந்து பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ சீசனும் இல்லை, அதுவும் இல்லாமல் நிறைய வேறு
கண்ட்ரியில் நஷ்டமும் ஆயிடுச்சு இவங்க இன்வெஸ்ட் பண்ணின்னு சொல்லிட்டு நம்ம வரன் பிவரேஜஸ்க்கு சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி அடித்து தும்சம் பண்ணி 3-4% இறக்கி விட்ருக்குறாங்க. ஓகே, ஸோ மறுபடியும் இது இன்னும் கூட 380 வரலான்ற மாதிரி தான் நம்ம போட்டு வச்சுருக்குறோம். பார்க்கலாம் இது என்னென்ன வரும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதில் கை வைக்கிறது கூடாத வேலை. ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல்ஸு நேற்று பார்த்திங்கன்னா நல்லா ஏறிச்சு. பிகாஸ் ஆஃப் நம்ம ரஷ்யா புட்டினால் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதால் மறுபடியும் இதை புக் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் வந்துச்சே, சரி ஏதாவது விற்கலாமான்னு பார்க்குறாங்க. ஆனால் முடியாது. நிறைய செல்லர்ஸ் இல்லை, பையர்ஸ் தான் இருக்கிறாங்க. இது இன்னும் ஒரு அடி அடித்து தான் மேலே போயிட்டு திரும்பி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கீழே போகும். ஓகே, ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்காக இங்கே ட்ரை பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இங்கே வச்சுருந்ததுக்கு இப்படி போயிட்டு வர்றது. ஓகே, ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஆப்ஷன்ஸில் யாருக்கு என்ன கை கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி ஸோ இங்கே இருந்தது. ஓகேங்களா, நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் வாங்க மாட்டோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல மறுபடியும் இங்கே வரும்போது செகண்ட் கேண்டலில் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் பாயிண்ட் கிடச்சிருக்கும். திரும்ப இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா கஷ்டம். இதை தண்டி க்ளோஸ் வச்சோடனே நம்ம என்ன பண்ணிடணும், முடிச்சுட்டு வெளியே வந்துடணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்காக தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இது க்ளோஸ் வைக்கலை, இந்த கேண்டில் இதுக்கு தாண்டி போய் க்ளோஸ் வைக்கலை அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கே வாங்கிறதுல. பட் க்ளோஸ் வச்சோடனே சரி ஓகே, அந்த கொஞ்சம் திருப்பி எடுத்துடலான்னு பார்த்துனே சரி அட்லீஸ்ட் இங்கேயாவது இதை முடித்து, ஸோ இதுக்கு மேலே அது கீழே போய் க்ளோஸ் வச்சுருக்குது, நீ வெளியே வந்திருக்கணும். வரலையா, அட்லீஸ்ட் இந்த ப்ராஃபிட் எடுத்துகிட்டாவது வெளியே வந்துடணும். ஏன்னா நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம், வந்துருங்கன்னு சொல்லியிருக்கிறோம். பட் அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் பாருங்கள் போயிடுச்சு. இப்போ நீங்கள் வாங்கியிருந்த ப்ராஃபிட்டும் போயிருக்கும். அதுக்காக தான் இது க்ளோஸ் வச்சாலே வெளியே வந்துடுங்க, கொஞ்சம் நஷ்டத்தோடு போயிடும். இல்லை திரும்ப போவோம் நம்ம மனசு சொல்லினே இருக்கும், பாரு இங்கே வந்துச்சு இல்லை, இப்படி போவோம்னு நீ சொல்லினே போனீங்கன்னா இவ்வளோ தூரம் எதுவும் விட்டுடுச்சு. நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு பணமே இல்லாமல் உட்காந்துருப்பீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக பண்ணுங்கள். இது வெளியே முடிஞ்சாலே வெளியே வந்துட்டு போயினே இருங்க. ஓகே, ஸோ இன்றைய மார்க்கெட் நிலவரம் இதுதான் மக்களே. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸில் எந்த ஸ்டாக்காக அனலைஸ் பண்ண சொன்னீங்கன்னா நான் செப்பரேட்டாக அந்த ஸ்டாக் வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லலாம் என்ன நடக்கும் ஏதுன்னு சொல்லிவிட்டு. ஓகே, ஸோ அதுதான். ஓகே, தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய்.